ஆரம்பிச்சிடாங்க. கிறிஸ்தேசுவிற்கு மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் முதலாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களுடன் கொண்டு இந்த புதிதாக ஒரு பாடத்தை கேட்டு இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம்ம துவக்க ஜெபத்திலே வழிநடத்த அந்த ராஜேந்திரன் அவர்களை அன்போடு ஜெபம் செய்வோம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலுக்கான கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீரே வானத்தின் பூமி உண்டாக்கினீர். மேகலை கிறிஸ்து உண்டாக்கி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரே பிரதான பிள்ளைகளாக இல்லை விடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பரிசுத்தாவுடைய வல்லமை அதிகமாய் தந்து கடந்து போன நாட்களெல்லாம் தேவரே எங்களை கண்ணிமை காப்பது போல பாதுகாத்து எங்களுடைய போக்குவரை மாசுத்து இம்மட்டுமாக நல்ல ஒரு பலத்தோடும் சுகத்தோடும் எங்களை வழித்தொண்டிருக்காமல் இப்படியாக தேவரே ஒவ்வொருவரையும் நீர் எங்களை முன்குறித்து எங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே எங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களுடைய வேதத்தில் இருக்கிற மதத்துவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த லால்குடி பட்டணத்திலே தேவருடைய சித்தம் இந்த நாளிலையும் கூட தேவரே எங்களை ஒரு சிலராக நீங்கள் அழைத்திருக்கு. இந்த நாளிலையும் கூட பேசப்போகும் தாசரை நீர்தாமை மறைத்து இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உங்களுடைய வேதத்தில் இருக்கிற மதத்துவங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு இன்னும் பரிசுத்தாருடைய பலத்தை தந்து வர எடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான ஒரு அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மீதியான நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் உங்களை பாத்திர சமைத்து ஒழுங்குதாகவும் எங்கள் ஆண்டவரும் மேசியாவும் குரு மற்றும் நாமத்திலே தாழ்மையோடு பணிவெடுத்து ஜெயமுள்ளாகவும் ஜீவனை நிலக்கிறார்கள். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ போன வாரத்துல கூட நம்ம என்ன பாடத்தை தியானிச்சாங்க? போன வாரத்துல ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்டான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. நான் எவ்வளவுதான் நாங்க படிச்சிருந்தாலும் கூட இவ்வளவு வேத வசனத்தை தெளிவா அதோட மறைப்பொருளை தேவன் எங்களுக்கு வந்து வெளிப்படுத்திக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சப்ஜெக்டோட பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மூன்றாம் உலக பேரரசா, ஐந்தாம் உலக பேரரசு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சப்ஜெக்ட போன வாரம் கூட நம்ம தியானிச்சோம். அப்ப இன்றைய தினத்துல கூட என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம டே டு லைஃப்ல நம்ம போற வழி கரெக்டான வழியா? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் என்ன ஆசை இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும் இல்லையா? அந்த வழியை எப்படி நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறதான், அதை எடுத்து கூறுவதற்காக தான் அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரர்களே, மீண்டுமாக நம்ம பாடத்தோட தலைப்பு சொல்றோம், 3 வழிகள் என்ற தலைப்பின் கீழே அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் தேவ செய்தி வழங்குமாறு உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு இருக்கு. அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் இந்த நாள் கூட நம்ம அதிகமாக மாலை வேலையை கூறி அடிப்படை சத்திய பாடங்களை கேட்கும்படிக்கு திரும்பி செய்து நம்ம நன்றிகள் பிரிவுகள் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம அடிப்படை வேத பாடங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம 3 உலகங்களை பார்த்தோம் இல்லைங்களா? 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் குறித்து நம்ம 3 பாடங்களாக நம்ம பார்த்தோம்.
தொடர்ந்து நம்ம போன வாரம் கூட நம்ம 5ஆம் உலக பேரரசு என்ற தலைப்பின் கீழ ஒரு தீர்க்கதரிசனம் பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு சிலை குறித்து பார்த்துருவோம் இல்லைங்களா. அதில் உள்ள பொருட்கள் இல்லைங்களா, மெட்டல்ஸ், அதுக்கான விளக்கம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதே தீர்க்கதரிசனத்தை வேறு ஒரு பார்வையில் பார்த்துருக்கோம், மிருகங்கள் இல்லைங்களா. ஒரே தீர்க்கதரிசனத்தை 2 பார்வையில் பார்த்தோம். ஒன்று மனுஷனுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் எப்படி ஈடுபட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அது 5ஆம் உலக பேரரசு அதில் ஒரு சிறிய கல் சிலைகளை மோதி அது ஒரு பெரிய பர்வதமாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சிறிய கல் என்னென்ன பார்த்தோம், சிறிய கல் என்ன ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா. இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே ராஜாக்கள் இல்லை இல்லைங்களா. ராஜாக்கள் முறைமை எல்லாம் ஒழிஞ்சு இன்னைக்கு ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா பெரிய பருவமாக ஆகுது. அந்த ராஜ்யத்துல நமக்கான அழைப்பு என்ன, நமக்கான பங்கு என்ன அப்படிங்கிற கூட குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து கூட நம்ம இன்றைக்கும் கூட ஒரு பாடத்தை பார்க்குறோம். அந்த பாடத்துக்குரிய தலைப்பு சகோதர சொன்னதாக 3 வழிகள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ வழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு பேர் என்ன, வழி அப்படின்னு தமிழ் வேற ஏதாவது பேச சொல்ல முடியும். வழிக்கு பாதை இல்லைங்களா. ஸோ ஒரு பாதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தான் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வழி இல்லைங்களா. ஸோ ஒரு வழி அப்படின்னா ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். அந்த வழியாக போகும்போது ஆரம்பத்துல இருந்து நம்ம அந்த முடிவுக்குரிய இடத்துக்கு நம்ம போறோம்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த வழிக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வழி தானா சொல்லிடுமா, இன்னைக்கு உலகத்துல அநேக ரோடு இல்லைங்களா, எல்லாமே தானா வந்துச்சா இல்லை இல்லைங்களா. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க ஆரம்ப காலங்கள்ல, யாரும் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க ஏற்படுத்திருப்பாங்க இல்லைங்களா. ஒவ்வொருத்தரா போக 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 அந்த வழி பாதையா மாறின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இப்போ அதை குறித்து கூட நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட வழிகள் பார்க்க போறோம். இதுல 2 வழிகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய முதலாம் வழியை சொல்லி பார்க்கிறோம். ஒரு வழி எங்க இருக்கு அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல ஏசாயா சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 3 வழிகள் குறித்து நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு எல்லா பாடத்துக்கும் ஒரு ஆரம்ப வசனம் எதிர்த்து பார்க்கும்போது யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இல்லைங்களா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு கூட இன்னைக்கு ஒரு சத்தியம் கிடைக்க போகுது, அதை நம்ம அறியாமல் விளக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன வரைக்கும் நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னா 3 வழிகள் அல்லது பாதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஜெனரலாவே தப்பா போயிட்டு இருந்தாங்க, அவங்க பார்த்து என்ன கேள்வி வைப்பாங்க தெரியுங்க, தவறான பாதையில போயிட்டு இல்லைங்களா, நீ போற பாதை சரியில்லை, நீ போற வழி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படின்னா அவர் தவறான வழியை போயிட்டு அது என்ன கேள்விங்க, அவருடைய காலக்கலங்கள் சரியில்லை அப்படிங்கிற கூட சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ஒரு அடையாள மொழியா சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம கிறிஸ்துவ இல்லாம நம்ம சகோதர சொல்லிட்டாரு இல்லைங்களா. நம்ம ஒரு சில பழக்கங்கள் வச்சிருக்கோம். எதுக்காக நம்ம ஒரு பழக்கம் வச்சுருக்கீங்க, வாரம் சண்டையான என்ன பண்றோம், காலையில சர்ச்சுக்கு போயிடும், இன்னைக்கு காலையில போயிருக்கீங்க இல்லைங்களா. அப்புறம் திரும்ப அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவோம், காலையில எழுந்திரிப்போம், வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், திரும்ப வீட்டுக்கு வருவோம், தூங்குவோம் இல்லைங்களா. எல்லாரும் இதே வேலை தான் செய்யறாங்க, கிறிஸ்தவர்கள் அதே தான் செய்யறாங்க, புறவதத்தவர்கள் அதான் செய்யறாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா. நம்மளுடைய வழியில இதே காலையில இதே வரவர்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் ஃபாலோ போயிட முடியுமா, அவங்க போக முடியாது. அப்ப நம்ம அதான் செய்யறாங்க, நம்ம போயிட முடியுமா, நமக்கு அவங்களுக்கு ஏதாவது பேசுறா, நம்ம வேதத்தை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ நமக்கு ஒரு வித்தியாசம் சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கிற இதுல நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், அது சரியான பாதை அப்படிங்கிறத இன்னைக்கு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ நம்ம போய்க்கக்கூடிய பாதை நம்ம எங்க கொண்டு போகணும், பாதையாக கொண்டு போகணும். அப்படிப்பட்ட பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோமா, அந்த பாதை சரியான பாதையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட கூட நம்ம பாட ஆரம்பிக்கிறோம் சரிங்களா. ஸோ இயேசு கிறிஸ்து சொன்ன வழிகள் 2 வழிகள் பார்க்க போறோம். அதில் வந்து எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம்.
யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது வழியில சீசர் மத்தியில பேசுறாரு. என்ன பேசுறாரு? உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் என்ன இருக்காமா? அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அவங்க இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேன்? உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ண போறேன்? உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நம்ம சொல்லி தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் 14:3 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் சொல்லி பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்து எங்க போகிறாரு? பரலோகம் போயிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காரு? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். ஆயத்தம் பண்ணிட்டு என்ன பண்ண போறாராமா? நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி என்ன பண்ண போறோம்? மறுபடியும் வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம அழைச்சிட்டு போறாரு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? சரி, இந்த விஷயம் எங்க சொல்லிட்டாருன்னா முதலாம் வழியிலே சீசர் பத்தியில சொல்லிட்டாரு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதான் முன்னாடி கஷ்டம். அப்ப தோமா என்ன கேட்கிறாரு? ஆண்டோட கேட்கிறாரு இல்லைங்களா? என்ன கேட்கிறாரு? நீ போகிற இடத்தை அறிவோமே, நாங்க வழியை எப்படி அறிவோம் அப்படின்னு கேட்கிறாரு இல்லைங்களா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? சத்தியம். ஆனா ஆண்டவர் கோபம் பதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாசிக்கலாம். யோவான் 14:4 நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஏற்கனவே இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அவர் சொல்லாம என்ன சொல்ல மாட்டாரு, இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரு இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே ஏதோ இடத்துல என்ன சொல்லியிருக்காரு? அவரு போகக்கூடிய இடத்தையும் அதற்கான வழியும் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அது எங்க சொல்லியிருக்காரு, எங்க ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்திய 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதின் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். தொடர்ந்து 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்ப என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? ஏற்கனவே மத்திய 7ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்காரு இல்லைங்களா? கஷ்டமான கேள்வி. 2 வருஷம் வாசிங்களா? இதுல எத்தனை வழி இருக்கு? 2 வழி இல்லைங்களா? கஷ்டமான கேள்விக்கு ஈஸியா பதில் சொல்லிட்டீங்க இல்லைங்களா? 2 வழி இருக்கு இல்லைங்களா? என்னென்ன வழி பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு? இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள். இன்னொன்னு கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிற சொல்லி பார்க்கறீங்களா? சோ எந்த வழியில அநேகர் பிரவேசிக்கிறாங்களாமா? கேட்டுக்கு போகிற வாசல்ல தான் அநேகர் பிரவேசிக்கிறாங்க. ஏன்னா அதோட வழி எப்படி இருக்காமா? விரிவா இருக்கு. அதோடைய வாசல் இருக்காமா? விரிவா இருக்கு, வழியும் விசாலமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா? அடுத்து இன்னொரு வாசல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜீவனுக்கு போகிற வாசல். அந்த வாசல் இருக்காமா? இடுக்கமா இருக்கு. சரிங்களா? அதனுடைய வழி எப்படி இருக்காமா? நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா? சரிங்க, 2 வழி பார்க்கலாம். இந்த 2 வழிக்குமே என்ன இருக்குன்னா வாசல்கள். முதல் வாசல் எப்படி இருக்காமா? விசாலமான வாசல் இல்லைங்களா? அடுத்த வாசல் எப்படி இருக்காமா? இடுக்கமான வாசல். சரிங்களா? விசாலமான வாசல்ல போனா என்ன பண்ணுமா? வழி விரிவா இருக்கு. இடுக்கமான வாசலுக்குள்ள வழியா போனா இருக்கமா? வழி நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? சோ இந்த 2 வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் ஒரு வழியில சொல்ல போகும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இடுக்கமான வாசல் வழியா போனா என்ன கிடைக்குதாமா? ஜீவன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? அடுத்து இன்னொரு வழி இருக்கு. அந்த வாசல் வழியா போனா என்ன கிடைக்கும்? மரணம் இல்லைங்களா? இடுக்கமான வாசல் வழியா போனா என்ன கிடைக்கிறாமா? ஜீவன் இருக்கிறாமா? விசாலமான வாசல் வழியா போனா என்ன கிடைக்கிறாமா? மரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு வழி இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், அது ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம். ஒரு இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்குள்ள போனா என்ன கிடைக்குமா? முடிவுல ஜீவன் கிடைக்கும் இல்லைங்களா? அதே விசாலமான வாசல் வழியாக போய் விரிவான வழி வழியா போனா என்ன இருக்கும்? முடிவு இப்படிதான் இருக்குமா? மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? சரி, இந்த வாசல் அப்படிங்கிறது ஒரு அடையாள வாசல் பேசப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களா? தவறான பழக்கங்களை பத்தி என்ன கேட்போம்? தவறான பழக்கம் செய்யற பையனை பார்த்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ வழி சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வழி வாசல் எதை அடையாளப்படுத்துறது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை அடையாளப்படுத்தி சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா?
சரி, இந்த வாழ்க்கை முறையை குறித்து தான் நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு, 2 வாசல் 2 வழி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 வாழ்க்கை முறை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுல வாழ்க்கை முறையில ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கமா, விசாலமான வாசல், இன்னொன்னு இடுக்கமான வாசல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க அடையாளமா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த விசாலமான வாசல்ல போறவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்காமா, தங்களுடைய விருப்பப்படி வாழ்வது. சரிங்களா? தங்களுடைய சுய சித்தத்தின்படி வாழ்வது, தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்வது என்னன்னு பார்க்கலாம். இது விசாலமான வாசல். இந்த வாசல்ல என்ன பண்றாங்க, அநேகர் பிரவேசிக்கிறாங்க. அநேகர் எப்படிதான் இருக்காங்களாமா, அவங்களுடைய விருப்பப்படி வாழ்றாங்க இல்லைங்களா? அப்ப இடுக்கமான வாசல்னா அப்ப அந்த வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கும்? ஏற்கனவே சகோதரி சொன்னாங்க, அந்த வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருக்கும், வேதம் சொல்லும்படி வாழ்வு. சரிங்களா? விசாலமான வாசல் அப்படிங்கிறது அடையாளப்படுத்துதுன்னா ஒரு வாழ்க்கை முறை, தங்களுடைய விருப்பப்படி வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை அடையாளப்படுத்துது. இடுக்கமான வாசல் அப்படின்னா எதை அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வேதம் சொல்லுகிறபடி வாழ்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப 2 விதமான வழி இருக்கு, அதாவது 2 விதமான வாழ்க்கை இருக்கு. நம்ம முதலாம் வழியிலே சொல்லியிருக்காரு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இந்த விசாலமான வழி தன்னுடைய சுய சித்தப்படி வாழ்கிற வாழ்க்கை முறை. இதுல என்ன பண்றாங்க, அநேகர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடுக்கமான வழி வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் பேர் தான் அதுல பிரவேசிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறவங்களே எப்படிதான் இருக்காங்க, சிலர் இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் அப்படின்னா அதுவே பிரவேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி பார்க்கிறோம். மிக சிலர் தான் அதுல பிரவேசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பரலோகம் போனா எந்த வழியில போகணும், இடுக்கமான வழியில தான் போகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப முதலாவது நம்ம எதை பார்க்கறோம்னா விசாலமான வழி குறித்து பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னா ஒரு வழினா அதுக்கு ஒரு துவக்கம் இருக்கும், அதை தானே என்ன பண்ணிக்க மாட்டாங்க, துவங்கி இருக்காரு இல்லைங்களா? அப்ப இந்த விசாலமான வழி யார் துவக்கி வச்சிருப்பாங்க, எங்க துவங்கி இருக்கும்? இந்த விசாலமான வழி எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆதாம் ஏவாள் இல்லைங்களா? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? தேவன் என்ன பண்ணாரு, ஆதாம் உருவாக்கி ஆதாம் ஏவாள் உருவாக்கி அங்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு என்ன ஒரு கட்டளை கொடுத்தாரு, கனியை புசிக்க சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கனியை புதிச்சு என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய சுய விருப்பத்தின்படி என்ன பண்ணிட்டாங்க வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? முதல் தங்களுடைய சுய சித்தத்தின்படி வாழ்கிற அந்த விசாலமான வழியை யார் போய் வச்சுட்டாங்கன்னா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிருக்காங்க, துவக்கி வச்சிருக்காங்க. ரிப்பன் கட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, ஆதாம் துவக்கி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த விசாலமான வாசல் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? தங்களுடைய விருப்பப்படி என்ன பண்றாங்க வாழ்ந்துட்டாங்க, தேவனுடைய கட்டளைக்கு என்ன பண்றாங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆதாம் எப்படிப்பட்ட நிலைமையில படைக்கப்பட்டாரு, பரிபூர்ண நிலையில படைக்கப்பட்டாரு இல்லைங்களா? அப்படி பரிபூர்ண நிலையில படைக்கப்பட்ட ஆதாமுக்கு தேவன் என்ன கொடுத்திருந்தாரு, சுயாதீனத்தை கொடுத்திருந்தார் இல்லைங்களா? சுயாதீனம் என்னன்னா நல்லது கெட்டது என்னன்னு தானே நிதானிக்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படி நல்லது கெட்டது நிதானிக்கக்கூடிய அந்த சுயாதீனத்தை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தவற பயன்படுத்துறாரு. தன்னுடைய சுயத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, கீழ்படுத்திட்டாரு. தேவனுக்கு பிரியமாக நடக்காம தன்னுடைய சுயத்துக்கு என்ன பண்றாரு, கீழ்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து என்ன பண்றாங்க, அவங்களை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கு, சண்டை ஜனங்கள் என்ன இருக்குங்க பெரிய போறாங்க அப்படின்னு சொல்லி போறோம். அங்க வர ஜனங்கள் எல்லாமே எந்த வழியில தான் போயிட்டு இருக்காங்க, விசாலமான வழி. ஏன் எல்லாருமே எங்க இருந்தா வந்திருக்காங்க, ஆதாம் ஏவாள் ஜீவன் இருந்தா வந்திருக்காங்க இல்லைங்களா? இந்த பாவங்கிறது அவங்களுடைய சந்ததி ஜீவன்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டேதான் இருக்கு இல்லைங்களா? மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா அவனோட சுய விருப்பத்தின்படி செயல்பட வழியெல்லாம் என்ன நினைக்கிறான் அப்படின்னா சரியானது நினைக்கிறான் இல்லைங்களா? இன்னைக்கு பாவம் என்ன இருக்கு, பெரியதே போகுது இல்லைங்களா? பெரியதே போனாலும் அதுக்கான உணர்வு இருக்கா, இல்ல. ஏன் உணர்வு இல்லைன்னா தன்னுடைய செய்கைகளை என்ன பண்றாங்க, சரின்னு என்ன பண்றாங்க, அவங்க நிதானிக்கிறாங்க, ஞானம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க இருக்காங்க சொல்லி பார்க்கணும். இதை வச்சு நீதிமொழிகள் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:12. நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதில் முடிவோ மரண வழிகள்.
மனுஷன் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி போகிற வழி எப்படி நினைச்சிட்டு இருந்தாலே அவனுக்கு எப்படி இருக்காமா செமையா தோன்றுதான் இல்லைங்களா? மனுஷனுக்கு செமையா தோன்றுகிற வழி உண்டு. அந்த வழி தான் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஆமா, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் விடைபெறி துவங்கி வச்சிட்டாரு. ஸோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆன வழி என்ன? வளர்க்க பிறகு என்னாச்சு? வழி வழி விசாலம் ஆயிடுச்சு இல்லைங்களா? கிட்டத்தட்ட நீங்க வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 6000 வருஷம் இல்லைங்களா? ஆதாம் வந்து நீங்க நம்ம ஸோ அநேக பிரவேசிக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த வழி என்ன ஆகும்? விசாலம் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த வழி என்ன ஆகும்? ரொம்ப வளவளப்பாயிடும். அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா அதுல பிரயாணம் பண்ண முடியும் இல்லைங்களா? ஆதாம் எத்தனை வருஷம் இந்த வாழ்க்கை வாழ்ந்தார்? 930 வருஷம் இந்த விசாலமான வழியில வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த விசாலமான வழியில போறவங்க எத்தனை வருஷம் பிரயாணத்துல முடிக்கிறாங்க? இன்னைக்கு ஆவரேஜா எல்லாருடைய வாழ்க்கை வயசு பார்த்தேன் 70 இப்ப சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்கன்னா 40-30 கிட்ட வந்துருச்சு. சீக்கிரமா என்ன பண்றாங்க? நம்மளுடைய வழியில முடிச்சுக்கிறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்க கூட என்ன பண்றாங்க அப்படின்னா தீய பழக்க வழக்கங்கள் வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ புகை பழக்கம், மது பழக்கம் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப அளவுல என்ன ஆயிடுச்சு? சின்ன சின்ன பிள்ளைகள் மத்தியில கூட என்ன ஆயிடுச்சு? பிரபலமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அநேக நோய்கள் இல்லைங்களா? பெயர் தெரியாத நோய்கள் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால என்ன ஆகுதுன்னா இந்த வலி பயணம் என்ன ஆகுது? ரொம்ப சீக்கிரம் முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே எதுலாம் பிறக்கிறாங்க அப்படின்னா பாவத்துல தான் பிறக்கிறாங்க இல்லையா? இதை குறித்து சங்கீதக்காரர் கூட சொல்றாருங்களா? சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பனை எடுத்தாள். தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பனை எடுத்தாள். குழந்தை உருவாகும் போதே எல்லாம் வருது அப்படின்னா பாவம் விசாலமான வழிதான் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? சாரி, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது என்ன ஆச்சு? பாவத்துல தான் இருக்கு இல்லைங்களா? ஒரு குழந்தை பிறக்கும் போது உங்க பெற்றோர்கள் என்ன கனவு இருக்கும்? இது என்னவாகும்? பெரிய வளர்ந்து பெரிய நினைப்பாங்க. ஒரு டாக்டர் ஆகும், ஒரு இன்ஜினியர் ஆகும் அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லைங்களா? அதாவது நடக்குமான்னு தெரியாது. ஆனா என்ன கன்ஃபார்ம்? அந்த குழந்தைக்கு என்ன நடக்குங்கிறது கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? மரணங்கிறது கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னா அவங்க போற வாசல் எப்படி இருக்கு? விசாலமான வாசல். அது முடிவு மரணம் இல்லைங்களா? ஆதாம் துவக்கி வச்ச வழியில தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, பிரவேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு குழந்தை பிறக்கும் போதே இங்கதான் பிறகு பாவத்துல தான் கற்பம் தெரிவிக்குது. அப்ப அதோட முடிவு எங்கதான் இருக்கும் அப்படின்னா மரணத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? இது குறிச்சு வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 5:12. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷன் யார் அப்படின்னா ஆதாம் இல்லைங்களா? ஆதாம்னால என்ன பண்ணுது? பாவமும் பாவத்தினாலே மரணம் என்னாச்சு? உலகத்துல பிரவேசிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது போல என்ன பண்றாங்க? எல்லா மனுஷரும் என்ன பண்றாங்க? பாவம் செய்யறாங்க. பாவம் செய்யறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா மரணம் எல்லோருக்கும் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்ப ஒரு கேள்வி, ஆதாம் பாவம் செஞ்சதுனால நமக்கு மரணம் வந்துச்சா, இல்ல நம்ம செய்யற பாவத்தினால நமக்கு மரணம் வருது? சகோதரி தெளிவா இருக்காங்க இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் அத ரோமர் சொல்றாரு இல்லைங்களா? ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் உண்டாச்சு, அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு உலகத்துல என்ன பண்றாங்க? அங்க நடந்து போக வேண்டிய என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லா மனுஷரும் என்ன பண்றாங்க? பாவம் செய்யறாங்க. அவங்க பாவத்துக்கு கீழே என்ன நடக்குது? அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாவத்தின் சம்பளமாகிய மரணம் தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம பாவம் செய்யணுமா? நம்ம பாவம் செய்யணுமா? உதாரணம் சொல்ல முடியுமா? தெரியாமலே பாவம் செய்யலாம். ஒரு காரியத்தை வந்து ஆண்டு செய்யக்கூடிய நம்ம செய்யாம நடந்தா அது பாவம் தானே. செய்யக்கூடாது சொன்னதை செஞ்சாலும் பாவம் தான். ஓகே, அதுதான் ஒரு எக்ஸாம்பிள், பிராக்டிகலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா பொய்
இல்லைங்களா? இல்லை யாராவது நான் சொல்றது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு அனைத்து செயல் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா போய்க்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒருவேளை இந்த வாசல் வழியாக பிரவேசிக்கலான்னு கூட சொன்னாலுமே, ஆனாலும் இந்த பாவம் எல்லாட்டி இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இருக்கு? இந்த பாவம் எல்லாத்தையுமே இருக்கு இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிள் யாராவது ஃபோன் பண்ணலாம், எங்க இருக்கீங்க கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோமா? உதாரணத்துக்கு ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம லாபியில் இருக்கோம், எங்க இருக்கோம்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ் வந்து நம்ம அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சாப்பிட்டீங்களா வேற அப்படின்னு என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டு மாட்டோம். என்ன பண்ணுவோம்? சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? டீ குடிக்க பிரதர் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இப்பதான் ஒரு வீட்டில் குடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் குடிச்சிருக்க மாட்டோம். இது மாதிரி சின்ன சின்ன பொய்கள் கூட என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்மள அறியாமல் என்ன பண்ணிட்டு இருப்போம், பேசிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி போறோம். ஆனால் இது என்னதான் தேவனுக்கு விரோதமான பாவம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இப்படி ஒரு மனுஷன் ஒரு ஆவரேஜா ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்லுவோம்? நிறைய பொய் தான். ஒரு ஆவரேஜா சொன்னா, ஒரு நம்பர்ல சொன்னா, சகோதரர் என்ன சொல்றாங்க, ஒரு மனுஷன் ஆவரேஜா ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றானோ 250 பொய் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொய் தான். ஆனா அது நமக்கே தெரியாது, நம்ம பொய்னே நினைக்க மாட்டோம் இல்லையா? இல்லைங்களா? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, நம்ம பொய்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்படியே பழகிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா நமக்கு இந்த பொய்ங்கிறது ஒரு பழக்கமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அங்கே அநேகம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? பேட் ஹாபிட்ஸ் அப்படிங்களா? எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கு இருந்ததோ, அறிவியல் வளர்ந்தோ, அந்த அளவுக்கு என்ன பெருகுது, தீய பழக்க வழக்கங்களும் பெருகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த தீய பழக்க வழக்கங்கள் என்னென்னு கூட பார்க்கலாம். அந்த சிம்பிள்லாம் போட்டு இல்லைங்களா? புகைப்பிடித்தல், என்னென்னலாம் இருக்காது, மது அருந்துதல், பெருந்தீவி, அதுவும் பாவம் தான் இல்லைங்களா? நம்மளோட உடம்புக்கு தேவையில்லாத பொருட்கள் சாப்பிட்டாலும், தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் பாவம் தான் இல்லைங்களா? போதை ஊசிகள், அப்புறம் கேம்ஸ் இல்லைங்களா? இது சின்ன சின்ன பிள்ளைங்களா எது கழிக்க வர்றாங்க அப்படின்னா வீடியோ கேம்ஸ் இல்லைங்களா? அப்புறம் என்ன எதுனா இருக்கு, நம்ம எதெல்லாம் அடிக்ட் பண்ணதோ அது எல்லாமே என்னதான் தீய பழக்க வழக்கம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த பெரும்பாலான வழியில இதெல்லாம் இன்னும் பெருகிட்டே போகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா வழி இன்னும் விசாலமாகிட்டே போகுது. அநேகர் என்ன பண்றாங்க, சீக்கிரமா இந்த வழியில பிரயாணம் பண்ணிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இது மாத்திரம் இல்ல, இன்னும் என்னெல்லாம் இருக்காம இதுல சுகாதார சீர்கேடு. இன்னைக்கு பெயர் சொல்ல முடியாத வியாதிகள்லாம் வருது, எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த சுகாதார சீர்கேடுல தான் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஒரு வீட்டுல இருக்க குப்பையை கொண்டு போய் ரோட்ல கொட்டிடுவோம், அந்த குப்பை காத்தடிச்சுக்கிற போகும், ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போகும் இல்லைங்களா? ஸோ இது மட்டும் இல்ல, இது விலங்குகள் சாப்பிடுது, விலங்குகள்கிட்ட இருந்து எங்க பரவுது, மனிதர்கிட்ட பரவுது, பறவைகள் மூலமாக எல்லாருக்கும் பரவுதுன்னு சொல்லி பார்க்கறோம். இந்த அளவுக்கு இந்த சுகாதார சீர்கேடுங்கிறது அதிகமாக இந்த வழியில பிரவேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இப்படிப்பட்டதான ஒரு விசாலமான வழியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உலகத்துல அநேகர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இந்த வழி எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது 6000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கு. இந்த வழி இன்னும் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் என்னதுன்னா முதல்ல நம்ம பார்த்த இந்த விசாலமான வழி வாசல், அதோட வழி தீர்க்கமா விரிவா இருக்கு, அநேகர் அது வழியாக உட்பிரவேசிக்கிறவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அடுத்த இன்னொரு வாசல் என்ன பார்த்தோம் அப்படின்னா இறுக்கமான வாசல். அதை கண்டுபிடிக்கிறவங்க என்னதான் சிலர். இன்னைக்கு அந்த கண்டுபிடிக்கிற சிலராக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? இதே ஒரு பெயர் கிறிஸ்தவ மீட்டிங் கூட தான் எவ்வளவு பேர் இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா இங்க சத்தியத்தை உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா வசனமே தான் சொல்லுது இல்லைங்களா? இறுக்கமான வாசல் வழியாக போனா என்ன கிடைக்குமா, ஜீவன் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த அழைப்புக்குள்ள வரணும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறவங்க எப்படிதான் இருப்பாங்க, சிலர் தான். அப்ப அதுக்குள்ள பிரவேசிக்கிறவங்க எப்படிதான் இருப்பாங்கன்னா சிலர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? சரி, இந்த வழியை ஸ்டார்ட் பண்ணது யாரு, பெரும்பாலான விசாலமான வழி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த விசாலமான வழி ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது யாரு, ஆதாம். முதல் வழி பார்த்தோம், அதனோட முடிவு பார்த்தோம், அதோட பிரயாணத்தில் இருக்கக்கூடிய இந்த சீர்கேடுகள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து இந்த இரண்டாம் வழி இடுக்கமான கரெக்டா சொல்லிட்டாங்க. இந்த வழியை துவக்கி வச்சது யாரு அப்படின்னா இரண்டாம் ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசகம்லாம் வசனம் யோவான் 14:6. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா? நானே வழியும்
சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால எல்லாமே என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் பிதா இடத்துல செல்ல முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வழிதான் என்ன சொல்லி பார்க்கிறோம்னா, இடுக்கமான வாசல், அதனுடைய வழி எப்படி இருக்காமா, நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? சரி, இந்த இடுக்கமான வாசல், இந்த நெருக்கமான வழி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்துல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ அங்க ஞானஸ்நானத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடங்கி வச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதுல 2 வழி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல முதல் வழி விசாலமான வழி இல்லைங்களா? அடுத்த வழி இன்னொன்னு இடுக்கமான வழி. அதை துவங்கி வச்சது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இடுக்கமான வழியாக போனாதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கண்டுபிடிக்கிற சிலராக கூட நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இடுக்கமான வாசல் அப்படின்னா என்ன விதமான வாழ்க்கை முறைன்னு பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? என்ன விதமான வாழ்க்கை முறை? வேதம் சொல்லும் வாழ்க்கை முறை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வாழ்க்கை முறை பின்பற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதம் சொல்லிய ஒரு வாழ்க்கை முறை தான் பின்பற்றிருக்காரு இல்லைங்களா? அவர் பரிபூர்ணமான மனிதனாக 2ஆம் மாதமாக இங்க வந்தாலும் கூட அவர் ஏன் தன்னுடைய சித்தத்தை செஞ்சாரா அப்படின்னா, எங்கேயுமே செய்யல. எல்லா இடத்துலயும் ஏதாவது பண்ணியிருக்காரு. பிதாவின் சித்தம் என்னவோ அதை செஞ்சிருக்காரு சொல்லி பார்க்கறோம் இல்லையா? அதை குறித்து நம்ம இங்க 1ஆம் வரி குறித்து நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அவர் குறித்து எங்க சொல்லியிருக்கிறோமா? புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதி இருக்குது என்று சொல்லியிருக்கிறோம் பார்க்கறோம் இல்லைங்களா? வேதத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லியிருக்கிறத அறிந்தவராக அதை நிறைவேற்றக்கூடியதாக என்ன பண்ணியிருக்காரு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1ஆம் வரியில வரலாறு சொல்லி பார்க்கிறோம். வேதம் வாழும் வாழ்க்கையை இந்த இடுக்கமான வாசல்ல நெருக்கமான வழியில பிரவேசிச்சு காமிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ முதல்ல துவக்கியவரும் அவர் தான். அதன் வழியா நடந்து காமிச்சவர் யார் தான்? நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அநேகருக்கு சொல்லுவாங்க இல்லையா, தலைவர்களா இருப்பாங்க இன்னைக்கு உலகத்துல, நிறைய போதனைகளா சொல்லுவாங்க. ஆனா அதை எப்படி செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னா யாரும் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? ஆனா இடுக்கமான வாசல் இல்லைங்களா, இந்த நெருக்கமான வழியை துவக்கி வச்சு அது வழியா நடந்து காமிச்சது யாரு அப்படின்னா நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இடுக்கமான வாசல்ல, அதாவது வேதம் சொல்லும்படி வாழும் வாழ்க்கை முறையை வாழ்ந்து காமிச்சது யாரு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் வரையில் வரப்போன எங்க இருந்தார் அப்படின்னா செல்ல பிள்ளையா இருந்தார் இல்லைங்களா? பிதாவோட செல்ல பிள்ளையா இருந்தாரு, தேவனுடைய ரூபமா இருந்தாரு, தேவனுக்கு சமமா இருந்தாரு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருந்தது அவர் என்னவா நினைக்கல, கொள்ளையாடின பொருளாக எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு, தம்மைத்தாமே வெறுமையாக்கி என்ன பண்ணியிருக்காரு, அடிமையின் ரூபம் எடுத்து என்ன பண்ணியிருக்காரு, மனுஷ சாயலா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஒரு மேன்மையான நிலையில இருந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அடிமையான ஒரு ரூபமாக என்ன பண்ணியிருக்காரு, பூலோகத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா? மாறுவாங்க. உலகத்துல எல்லாருமே ஈக்குவல் தான், மனுஷங்க எல்லாருமே. அதுலயுமே என்ன இருக்கு, ஏற்றத்தாழ் இருக்கு இல்லைங்களா? தலைவர், தொண்டர் அப்படின்லாம் ஏற்றத்தாழ்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு தலைவர் திடீர்னு தன்னோட பதவி தொண்டரா வருவாரா? வர மாட்டார் இல்லைங்களா? ஆனா ஒரு மகிமையான நிலைமையில இருந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பதவி என்ன பண்ணல, கொள்ளையாடின பொருளாக எல்லாம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, விழுந்து போன மனிதர்கள் என்ன பண்ணிருக்காரு, அதைத்தானே வெறுமையாக என்ன பண்ணிருக்காரு, அடிமை ரூபம் எடுத்து மனுஷனை மீட்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மனுஷனாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு பரிபூர்ண மனுஷனாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிள் கூட ஏற்கனவே பாடத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒரு கரப்பாம்பூச்சியை மீட்கிறதுக்காக நம்ம கரப்பாம்பூச்சியை மாறுவோமா இல்லைங்களா? கரப்பாம்பூச்சியை பார்த்தா என்னவா நினைக்கும், அது ஒரு நினைக்கும் இல்லைங்களா? அப்படிதான் பரிசுத்தமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசுத்தமான பாவத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களை மீட்கிறதா என்ன பண்ணியிருக்காரு, தன்னைத்தானே வெறுமையாக்கி ஒரு அடிமையை ரூபம் எடுத்து
என்ன பண்ணியிருக்காரு, மனுஷ ரூபமாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன பண்ணியிருக்காரு, மரண பரியந்தம் என்ன பண்ணியிருக்காரு, கீழ்ப்படிந்தவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. பிதாவுக்கு தம்மை தாமே தாழ்த்தினவராக மரண பரியந்தம் காணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அவருடைய பிறப்பு கூட நமக்கு தெரியும் இல்லைங்களா. அவருடைய பிறப்பு எப்படி நடந்துச்சு, அவருடைய எளிமை, அவர் எந்த அளவுக்கு தாழ்மையாக நடந்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு கூட நீங்க ஒரு 1.5 மாசம் கழிச்சு இதெல்லாம் பார்ப்பீங்க. எங்க பார்ப்பீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குழியில போட்டு ஒரு பொம்மையை வச்சு இவருதான் இயேசு கிறிஸ்துவ இதெல்லாம் பார்ப்பீங்க இல்லைங்களா. ஸோ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்து நிறைவேற்றி உயிர் தெளிந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அவரோட ராஜ்யமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கூட நம்ம போன பாடத்தை பார்த்தோம் இல்லைங்களா. சிறுகள் மோதி என்ன ஆயிட்டு இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கண்களுக்கு தெரியுது, இன்னும் என்ன பண்ணணும், எல்லாரோட கண்களுக்கு தெரியும் மாதிரி பருவமாக ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னும் ஜனம் என்னதான் பண்ணிட்டு இருக்க போறாங்க, ஒரு சின்ன பொம்மையை வச்சுட்டு இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு குழியில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தங்களுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை முறையதான் வச்சுட்டு இருக்காங்க. வேதம் சொல்ற முறையை பின்பற்றாங்கன்னா இல்ல இல்லைங்களா. இன்னைக்கு பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ற பாதையில தான் நடக்கணும்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் வேதம் சொல்ற வழியில நடக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்ம நிராசிச்சு பார்க்கலாம் இல்லைங்களா. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரா அப்படின்னா இல்ல. தன்னுடைய சுயசத்தை எங்கேயாவது நிறைவேற்றினாரா அப்படின்னா இல்ல. எல்லா இடத்துலயும் வேதம் என்ன சொல்லியிருக்கு, தேவன் தன்னை பற்றி வேதத்துல என்ன சொல்லியிருக்காரு, அதை மாத்திரம் தான் என்ன பண்ணியிருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அவருடைய ஊழியர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 30 வருஷ வாழ்க்கை அநேகமா ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அவருடைய 12 வயசுல கூட எப்படிப்பட்ட இருந்திருக்காரு, தேவாலயத்துல சாஸ்திரிகள் மத்தியில வேத வார்த்தைகளை குறித்து தியானிக்கிறவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அவருடைய தகப்பனுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கீழ்ப்படுத்தவராக தான் இருக்காரு இல்லைங்களா. இல்லாத அவரு தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தகப்பனுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கீழ்ப்படுத்தி அவங்களுடைய வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட பார்க்கிறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண பிறகு கூட எப்படிதான் இருக்காரு அப்படின்னா எல்லோர் மீதும் அன்புள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் பரிவுள்ளவராக தான் இருக்காரு கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. எங்கேயாவது தன்னை நேர்மையாக காமிச்சிருக்காருன்னா இல்ல. அந்த அளவுக்கு ஒரு அளவில்லாத அன்பு என்ன பண்ணியிருக்கிறாங்கிறத ஜனங்கள் மத்தியில நம்முடைய ஊழியத்துல நிறைவேற்றி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அவருடைய ஊழியங்கள்ல இருக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு அனைவருக்கும் தெரியும் இல்லைங்களா. அவரோட அந்த அளவுக்கு அளவில்லாத அன்பை அவருடைய சீசர்கள் மத்தியில அந்த அவரை பின்பற்ற ஜனங்கள் மத்தியில அங்க வேலை பெற்றவர்கள் மத்தியில கூட என்ன பண்ணிருக்காரு, காமிச்சிருக்காரு கூட சொல்லி பார்க்கலாம். அப்படி அளவில்லாத அன்பின் நிமித்தம் தேவன் என்ன சித்தம் செய்கிறாரோ அதை மட்டுமே செஞ்சாலும் கூட அவருக்கு என்ன இல்லையாமா அந்த 1ஆம் வருகையில வாசிக்கலாம். லூக்கா 9:58. லூக்கா 9:58 வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வாசிச்சோம் இல்லைங்களா. நரிகளுக்கு கூட என்ன இருக்காமா, குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகள் கூட என்ன இருக்கு, கூடுகள் இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய 1ஆம் வருகையில வந்து போது என்ன இல்லை அப்படின்னா தலை சாய்க்க கூட இடமில்லாதவராக இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தாழ்மையுள்ளவராக இயங்குள்ளவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம இறுக்கமான பாதையில பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிற நம்ம எப்படி இருக்க முடியுமா? இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, வேலைக்கு போன உடனே எங்கேயாவது ஒரு கடனை உடனே வாங்கி முதல்ல ஒரு வீட்டை கட்டணும் இல்லைங்களா. அந்த வீடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி ரூம், எல்லாருக்கும் என்ன பண்ணணும், வசதியா இருக்கணும், அப்படிதான் எல்லாருமே நினைப்பாங்க இல்லைங்களா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றதில்ல கண்ணு கருத்தமா இருந்திருக்காரு. இந்த உலகத்திற்குரிய காரியங்கள்ல எங்கேயாவது ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா இல்லவே இல்லை இல்லைங்களா. சோ இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த உலகம் நமக்கு நிரந்தரமான வீடா? இந்த முழு பூமியே நமக்கு எப்படிதான் இருக்கு, ஒரு வாடகை வீடு மாதிரிதான் இல்லைங்களா. கொஞ்ச காலம் நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கையை நமக்கு ஒரு அடுத்த ஒரு பலன் கிடைக்க போகுது. வருஷங்கள காலத்துல நமக்கு பலன் சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. ஆனா இப்ப இந்த கொஞ்ச காலம் வாழ்ற வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஒரு வீடு இருக்கணும், ஒரு 2 இடத்துல வேலை பார்த்தோம்னா அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு சொபிஸ்டிகேட்டட் லக்ஸரி லைஃப் தான் என்ன பண்றாங்க, வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாரா? இந்த இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கிற மத்தியில என்ன மாதிரியான வாழ்க்கை எதிர்பார்க்கிறான்னு சொல்லி வாசிக்கலாம். லூக்கா 9:23. லூக்கா 9:23 வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் தெளிவா சொல்றார்,
லூக்கா 9:30-23 நம்ம வாசிச்சோம். இதுல 3 விஷயங்கள். ஒருவன் என் பின்னே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வேணுமா? விருப்பம் வேணும். விருப்பமே இல்லாம யாராவது ஆண்டு வர நீங்க என்னதான் விழுந்து ஊழி செஞ்சாலும் விருப்பம் இல்லாம செஞ்சீங்கன்னா அது தேவனால அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? முதலாவது என்ன வேணும் அப்படின்னா அவரை பின்பற்றணுங்கிற ஒரு விருப்பம் வேணும் இல்லைங்களா? அந்த விருப்பம் முதலாவது வேணும். அதுக்கு அடுத்து என்ன வேணுமா? தன்னைத்தான் இருக்கிறது. அது ரெண்டாவது ஸ்டெப். சரி, இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க இருக்கிறதா ஈஸியா விட்டுருவோம் இல்லைங்களா? தன்னைத்தான் இருக்கிறதா ஈஸியா இல்லைங்களா? நம்ம கிட்ட ஒரு பொருளை அடக்கம் கேட்கறாங்கன்னா ஈஸியா விட்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு தன்னைத்தான் இருக்கிறது நம்ம ஈஸியா ஒரு வருஷத்துல வாசிக்கிறோம். ஆனா அது வாழ்க்கையில பின்பற்றுவோம். நம்ம ஆளுநர் இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து காமிச்சிருக்காரு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஜீவனுக்கு போகிற இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கணும் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தா தன்னைத்தான் வெறுத்தல். இந்த தன்னைத்தான் வெறுத்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா? அது ஒரு ப்ராசஸ். அடுத்து என்ன பண்ணுமா? தன் சிலுவை என்ன பண்ணுமா? அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும் சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு போனா நம்ம எல்லாரும் ஒரு சிலுவை ஆர்டர் பண்ணிடலாமா? இன்னைக்கு எல்லாம் லேட்டஸ்டா கிராஸ் போட்டுக்கிறாங்க. ஒரு செயின் போட்டு கிராஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? சிலுவை சுமக்கிறாங்க. சிலுவை சுமக்கிறாங்க. தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பற்றுறவனா அவங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், அதெல்லாம் வந்து இதானிச்சு நம்ம ஆண்டவர் எப்படி இருந்தாரு முதலாம் வருகையில தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் குறிப்பாக தன்னுடைய ஊழியத்துல அந்த 3 வருஷம் எப்படி இருந்தார் இல்லையா? சிறப்பாக வருஷம் இல்லையா? கலைசால் இடமில்லாத அளவுக்கு இருந்தார். அழகா அந்த வெளிப்படுத்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம நம்முடைய காரியங்கள் இருக்கிறோமா? கட்டணை யாராவது கோவப்பட்டுட்டாங்கன்னா கோவப்படாம இருக்கிறோமா இல்லைங்களா? அவர் கண்ணத்தை அரைஞ்சாங்க, அவர் ஏதாவது ரியாக்ஷன் காமிச்சாரு இல்லைங்களா? மூடி சுட்டுனாங்க. அதுவும் அனுதினமும் சுமக்கணும் இல்லைங்களா? இதுக்கு ஒரு தடவை சுமக்கிறது இல்லை. அனுதினமும் சுமக்கணும் அப்படின்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையில நம்ம செய்ய வேண்டிய பயிற்சி பார்க்கணும் இல்லைங்களா? தன்னைத்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எடுத்தா மட்டும் போதாது, அவரை போலவே நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலக பிரகாரமான வாழும் உரிமையை நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் அதை செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு திரும்ப 6 நாள் உலகத்துக்குள்ள போயிட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் செய்யலாம் இல்லை இல்லைங்களா? அனுதினமும் என்ன பண்ணுமா? நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த 3 பாயிண்ட்கள் நமக்கு முதலாவது நமக்கு விருப்பம் இருக்கணும். இன்னொன்று நம்மளுடைய சுயத்தை வெறுக்கணும். அதுக்கப்புறம் அனுதினமும் என்ன பண்ணணுமா? நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் என்னன்னு பார்க்கணும்? இடுக்கமான வாசல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? சிலுவை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த இன்னொரு வசனம் வாசிச்சா 1 Pétரு 2:21 வசனம். 1 Pétru 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். இந்த இடுக்கமான வாசல்ல ஆரம்பிச்சு வச்சுட்டு மட்டும் போல அவர் என்ன பண்ணிருக்காரு? வாழ்க்கை நமக்கு என்ன பண்ணிருக்காரு? ஒரு மாதிரி வச்சிருக்காரு இல்லைங்களா? மாதிரினா எக்ஸாம்பிள் இல்லைங்களா? அந்த அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றுறதுக்காக தான் என்ன பண்றோம்? நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? நீங்க எல்லாரும் பரலோகம்னு சொல்றோம். ஆனா அதற்குரிய வழிகள்ல வாழ்க்கை முறைகள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அதை பின்பற்றுறோமா அப்படிங்கிறதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட நம்ம கேட்கிறாரு இல்லைங்களா? இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்து கூட என்ன பண்ணிருக்காரு? உங்களுக்காக பாடுபட்டு நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றுவதை என்ன பண்ணிருக்காரு? மாதிரி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? அடிச்சுவடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பீச்ல போகும்போது தெரியுங்களா? பீச்ல நடக்கணுமா என்ன தெரியும்? ஒரு அடிச்சுவடு பாதச்சோடு தெரியும் இல்லைங்களா? போயிட்டா கூட நம்ம என்ன பண்ணாங்க? பாதச்சோடு பின்பற்றி போனா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியும் இல்லைங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அடிச்சுவடை நம்ம வச்சுட்டு போயிருக்கிறாரு இல்லைங்களா? அதை எங்க போய் பாருங்க, இஸ்ரேல்ல போய் பார்த்தா இருக்குமா? அடிச்சுவடை எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா வேதத்துல தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லைங்களா?
ஸோ அந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம வாசிக்கும் போது மட்டும்தான் நம்ம முடியும் அதை அடிப்படையில் பின்பற்ற முயற்சி பார்க்குறோம். அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை தெரிந்து கொள்ளப்படி தான் என்ன பண்ண தேவங்களுக்கு கிருபை பாராட்டுகளாக சொல்லிப்பாங்க. இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிற சிலராக தான் நம்ம என்ன பண்ணிருக்கீங்க அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த இடுக்கமான வாசல் அடிச்சோட எங்க போய் தான் பார்க்க முடியும்? வேதத்தில் இருக்கக்கூடிய சத்திய வெளிச்சத்தின் தான் நம்ம கொடுக்கிறோம் பார்க்க முடியும். அந்த சத்திய வெளிச்சங்களை தான் என்ன பண்ணிருக்கோம் வாரங்களும் பார்த்துட்டு இருக்கோம். அதுலதான் இன்னைக்கு கூட நம்ம ஒரு பாடத்தை பார்க்கணும் சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த அடிச்சோட பின்பற்றி கண்டுபிடிக்க நமக்கு ஆண்டவர் ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அப்படி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு வாசிக்கலாம். லூக்கா 12:50. லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லலாமா? நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவு நெருக்கப்படுகிறேன் சொல்லுவோம். சரி, இங்க சொல்லப்பட்ட ஸ்நானம் என்ன? ஏற்கனவே சொல்லிட்டா ஆண்டவருடைய ஞானஸ்நானத்துல, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்துல என்ன பண்றாரு? இந்த வழியை ஆரம்பிச்சிட்டாரு இல்லைங்களா? யோர்தான் நதிக்கரையில யோவான் ஸ்நானத்துல ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அங்கேயே என்ன இருக்குது? இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை வாழும் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி வாழும்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இல்லை, இன்னொரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு என்ன பண்றேன் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் அப்படின்னா இந்த ஸ்நானம் அடையாளப்படுது அப்படின்னா நம்ம மரணம் மரணம் வரைக்கும் அவருடைய ஊழி பாதையில் இருக்கக்கூடிய பாடல்கள், துன்பங்கள், சோதனைகள் இல்லைங்களா? ஸோ அதன் முன்னாடி கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? மரணம் வரையும் நம்ம என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் தேவனுக்கு தம்மை கீழ்படுத்தி தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி தாழ்த்தின கீழ்படுத்தின நம்ம அழைப்பு பின்பற்றி நடக்கிற நம்ம தேவனுக்கு கீழ்படுத்தி நடக்கிறோமா, நம்ம தாழ்த்துறோமா அப்படிங்கிறத நமக்கு நிதானிக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதை குறித்து அப்போஸ்தலர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. பவுல் 2 கொரிந்தியர் 4:8 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பவத்திலும் நெருக்கப்பட்டதும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்ததும் மனமுறை அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டதும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டதும் அடைந்து போகிறதில்லை. அப்போஸ்தலர்கள் இதே விஷயத்தை தான் சொல்றாங்க. அவங்களுக்கு என்னதான் கிடைச்சிருக்கு அப்படின்னா நெருக்கம், கலக்கம், துன்பம் இல்லைங்களா? சோ இதுதான் நமக்கு இருக்கு இல்லைங்களா? நீங்க உங்களுக்கு நிறைய சொல்லலாம். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், உங்க கடன்லாம் என்ன ஆயிடும் நீங்கிடும், உங்களுக்கு கார் கிடைக்கும், உங்களுக்கு வீடு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா அதுதான் உங்களுக்கு இடுக்கமான வாசல் அப்படின்னு பார்த்தோம். அது உண்மையான இடுக்கமான வாசலும் இடுக்கமான வழியும் இல்லை, அது ஜீவனுக்கு கொண்டு போகக்கூடியதும் இல்லை. ஆண்டவர் சொன்னா உண்மையான இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, ஜீவனுக்கு போகிற வழி எதுன்னு சொல்லி பார்க்கும்போது பாடல்கள் நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதன் வழியாக நம்ம பேசிட்டு நம்ம பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணோம்? மரண வழியாக நம்ம கீழ்படுதலோடும் தாழ்மையோடும் நம்ம வெளிப்பட்டு காண்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. அதான் அப்போஸ்தலர் பவுல் கூட 2 கொரிந்தியர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். எப்ப பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் என்ன பண்ண போறது? ஒடுங்கி போக கிடையாது, கலக்கம் அடைந்தாலும் என்ன போக கிடையாது, மனம் உயிர்கள் கிடையாது. துன்பப்படுத்தப்பட்டாலும் தேவனால ஒருபோதும் என்ன பண்ண போறது? கைவிடப்பட போகிறது. அன்பில் விட்டு கிடைக்க போவது எதுவுமே கிடையாது இல்லைங்களா? மரணமோ துக்கமோ எதுவுமே என்ன பண்ண போறது கிடையாது, சந்தோஷம் எதுவுமே என்ன பண்ண போறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கிறதுலன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? உள்ள கீழே தள்ளப்பட்டாலும் கூட நம்ம மடிந்து போகிறது இல்லை கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வாசல்ல பிரவேசிக்கும் உள்ள வந்துட்டாலும் என்னதான் நம்ம கிடைக்கும்? பாடல்கள், துன்பங்கள் எல்லாம் இல்லைங்களா? வார வாரம் நீங்க பாடம் செய்யணும் வந்தாலும் கூட எல்லாம் நம்ம ஏதோ ஒரு கடை வரதான் செய்யும் இல்லைங்களா? ஸோ அதை மத்தியிலும் மறுபடியும் என்ன பண்ணிருக்கிறவங்களுக்கு தேவன் கிருபை பாராட்டுகள்னு சொல்லி பார்க்கிறோம். கண்டுபிடிக்கிற ஒரு சீராக ஒரு வாய்ப்பு தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே இதை குறித்து கூட வாசிக்கிறோம். ஒரு ஐஸ்வர்யன் என்ன பண்றாங்க, மாணவர் ஐசி கிறிஸ்து இந்திய ஜீவனை பெற்றுள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு இல்லைங்களா? அதுக்கு ஆண்டவர் என்ன ரெக்ளைம் பண்றாரு? ஐஸ்வர்யன் உங்க ஐஸ்வர்யத்தை மிச்சம் என்ன பண்ண தரித்திரத்துக்கு பொதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? ஐஸ்வர்யன் என்ன பண்றாரு? அதை கேட்ட உடனே ஆமா துக்கமான என்ன பண்றாரு? திரும்பி போறாரு சொல்லி பாக்குறாரு இல்லைங்களா? இதை குறித்து நம்ம ஏற்கனவே முதல் பாடல்கள் கூட நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? முதல் 2 பாடல்கள் கூட நம்ம விளக்கமா பார்த்திருப்போம். அது தொடர்ந்து கூட நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கணும் அப்படின்னா என்னதெல்லாம் விடணும்? ஆசிரியர்,
இது எல்லாத்தையும் விட்டுறணும் இல்லைங்களா? அந்த ஐஸ்வரனுக்கு என்ன தடையா இருந்துச்சு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதான் ஆசையா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் விட்டே பண்ணார். என்ன விட்டே பண்ணாரு? முதலாவது முக்கிய எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு தரித்திரக்கு கூட சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு? செய்யல. ஏன் செய்யல? ஆண்டவருடைய கட்டளை எல்லாமே கடைபிடிச்சேன்னு சொல்றாரு. சிறுவயதிலிருந்து நான் கடைபிடிச்சு வரேங்கிறாரு. ஆனா உங்களிடத்தில் எனக்கு ஒரு வராது அப்படிங்கிறாரு. அப்ப நீ ஐஸ்வர்யா அப்ப அந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க தரித்திரருக்கு கொடுக்குறாரு. அதனால நாங்களும் எல்லாம் செஞ்சுக்கிறோம், கோவிலுக்கு போறோம், எல்லாமே பார்க்கணும். ஆனா தரித்திரருக்கு கொடுக்குறத அந்த பாவம் மட்டும் நம்ம அனுபவத்தை பண்றது இல்லையா? அது ஆண்டவர் சொன்னாரு. அந்த வாழ்க்கையிலேயே அந்த வாழ்க்கை திரும்பி போறார். ஒருவேளை அது என்ன செஞ்சிருக்கலாம். என்ன கிடைச்சிருக்கா? அவருக்கு கூடிய மேன்மை என்ன கிடைச்சிருக்காரு இல்லைங்களா? அது யோசிச்சு பார்த்துப்பாரு இல்லைங்களா? எல்லாத்தையும் விட்டு அவர் என்ன ஆயிடுவாரு? பிச்சைக்காரா இருக்காரு இல்லைங்களா? இது வரைக்கும் ஒரு சமூகத்துல ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இருந்தவர் இப்ப எல்லாம் மாறிடுவாரு. எல்லாரும் கீழான நிலைக்கு போயிடுவாரு இல்லைங்களா? அதை அவர் என்ன பண்ணல, விரும்பல. அதை கொடுத்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஊமையை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம பாடத்துல பார்த்திருப்போம் இல்லைங்களா? என்ன ஊமை வாசிக்கலாம்? மத்தேயு 19:24. மத்தேயு 19:24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஊமை கூட சொல்றாரு இல்லையா? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்ப இந்த ஊமைக்கான விளக்கம் நமக்கு தெரியல இல்லையா? இப்ப ஐஸ்வர்யன் யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை. ஐஸ்வர்யனா இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா அவர் என்ன செய்யணும்? அந்த ஓமையில சொல்லப்பட்டபடி என்ன பண்ணணும்? ஒட்டகம் அந்த ஊசியின் காதுக்குள்ள போகணும்னா என்ன செய்யணும்? உலக பிரகாரமான வெற்றலாமே இருக்கிற ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ள போக முடியாது இல்லைங்களா? ஆனா இந்த மறைபொருள் என்ன பண்ணிருக்காரு? உங்களுக்கு தேவன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டாரு இல்லைங்களா? இந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிச்சத்துல கொடுத்துட்டாரு. என்னன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஊசிங்கிறது எல்லாம் அடையாளப்படுத்துறது அப்படின்னா ஊசி வாசல் இல்லைங்களா? அந்த எருசலேம்ல அநேக வாசல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ வர்த்தகத்தை நிமித்தம் வெளியே போறவங்க எல்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு என்ன பண்ணிடணும்? உள்ள வந்துடணும். ஒருவேளை உள்ள வரல அப்படின்னா எல்லா கேட்டும் க்ளோஸ் இருக்கும். ஆனா மனுஷங்க மட்டும் போறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க? அந்த ஊசி வாசல் திறந்திருக்கும். ஒருவேளை அந்த ஒட்டகம் உள்ள போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அது மேல இருக்கக்கூடிய சுமையெல்லாம் என்ன பண்ணணும்? இறக்கணும். இறக்கிட்ட போது உள்ள போயிடுமா? அந்த உயரத்துக்கு கீழே வரணும் இல்லைங்களா? அந்த ஊசி வாசல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தன்னை என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். அது மட்டும் இல்ல, அது உள்ள போகும்போது என்ன நடக்கும்? காயங்கள் இல்லைங்களா? பின்னாடி 2 பேர் தள்ளுவாங்க, முன்னாடி 2 பேர் பிடிச்சி இழுப்பாங்க. அங்க சிராய்ப்புகள், காயங்கள், வலிகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்? பொறுமையோடு கூட சகிக்கணும். இல்ல வலிக்குதுன்னு பின்னாடி வந்தா என்ன ஆயிடும்? திருவள்ளுவர் என்ன பண்ணிடுவாங்க? கொண்டுட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? சோ அந்த ஜீவன் என்ன ஆயிடும்? கறி போயின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? தன்னோட ஜீவனை காத்துக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? அந்த ஒட்டகம் என்ன பண்ணணும்? அதாவது தனக்குள் மேல இருக்கக்கூடிய சுமை இறக்கணும், தன்னைத்தானே தாழ்த்தணும், தன்னுடைய வழிகளையும் குறிப்பிடாம என்ன பண்ணணும்? அந்த சின்ன வாசல்களை என்ன பண்ணணும்? உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? அப்படி போனா மட்டும்தான் ஜீவன் கிடைக்கும் கூட நம்ம பார்க்கறோம். இதை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இதான் நம்மளும் பார்க்குறோம். இறுக்கமான வாசல்ல நம்ம பிரவேசிக்கணும்னா நமக்கு என்ன இருக்கும்? பாடுகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா? வாசல் வசனம் 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கிறோம். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் நடந்தபடியே நடக்கிறோமா? அந்த இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருந்தாரு. அந்த அடிச்சொல்லிய பின்பற்றி நடக்கிறோமா? இல்லைங்களா? இல்ல அந்த ஐஸ்வர்யான போல நம்ம சில விஷயங்கள் என்ன பண்ணிடுறோம்? பின்வாங்கி போறோமா? இல்ல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல முற்றிலும் நம்ம தாழ்த்திகளா இருக்கிறோமா கூட நிதானிக்கலாம்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 19:27-28.
மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாவற்றையும் நாங்க பின்பற்றி விட்டுட்டு உங்களை பின்பற்றி வரோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்கிறாரு இல்லைங்களா? அதனால என்ன சொல்றாரு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் நம்முடைய மகிமையில சிங்காசனத்துல வீட்டிற்கும் போது, அதாவது அவருடைய ராஜ்யத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ண போறாங்களாமா, அவரோட கூட ஆளுகை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. அதெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவங்க 12 சிங்காசனங்களுமே வீட்டிருக்கீர்கள் அப்படின்னா, அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ண போறாங்க, அவருக்கு அடுத்த லெவல்ல 12 அப்போஸ்தலர்களும் இருக்க போறாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இப்ப அவங்கள போல அந்த அழைப்புல தான் என்ன பண்ணிருக்கோம், நம்மளும் வந்துருக்கோம் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துல அவரோட கூட ஆளுகை செய்யக்கூடிய உடல் சுதந்திராக ஆளக்கூடிய ஒரு அழைப்புல தான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த அழைப்புல வந்திருக்கோம் சொல்லி பாக்குறோம். அப்படி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கும் என்னதான் கிடைக்கும், மறுஜென்ம காலத்துல இந்த மகிமை கிடைக்கும் சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படி நம்ம அந்த மகிமைக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். நம்ம ஆளுகை செய்வதாக அவரோட கூட ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம இப்ப பாடுகளை அனுபவிகளா இருக்கணும் சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப அந்த இறுக்கமான வாசல்ல பிரவேசித்தாதான் ஜீவன் கிடைக்கும். இந்த இறுக்கமான வாசலுக்குள்ள போனா வழி இப்படிதான் இருக்கும், நெருக்கமா தான் இருக்கும் இல்லைங்களா? இதுக்குள்ள அநேக பாடுகள், துன்பங்கள், சோதனைகள் இருந்தாலும் அதை மத்தியில நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தீமோத்தேயு வாசிக்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்கு பக்தி உள்ளவர்களாக நடத்தினா என்னதான் கிடைக்குமா, நம்மதான் கிடைக்கும் இல்லைங்களா? நீங்க யாராவது வாங்க உங்களுக்கு வீடு கிடைக்கும், கடன் நீங்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் சொன்னா அப்ப என்ன சொல்றாங்கன்னு அர்த்தம், உங்களை வேற வழிக்கு அடைக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன வழி, விசாலமான வழி. அதன் முடிவு கேட்டுக்கு போகிறதா இருக்கு, அதனுடைய முடிவு மரணம் சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் நம்ம பாக்குறோம். இதை துவக்கினது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஞானஸ்தானத்தை துவக்கி வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு அவரை பின்பற்றி தேவனுக்கு தீவிரமா நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்னதான் கிடைக்கும், துன்பங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனாலும் இந்த துன்பங்கள் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். 1 பேதுரு 1:6-7. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையை பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். என்ன சொல்றாரு, நம்ம சந்தோஷப்படுறோம். எதை குறித்து சந்தோஷப்படுறோம், நம்மளுடைய அழைப்புல உண்மையா இருந்தா முடியல என்ன கிடைக்கும் அப்படின்னா அழியாமை, கனம், மகிமை இது கிடைக்கும். இதுல நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனாலும் இந்த சந்தோஷத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், இப்ப கொஞ்ச காலம் என்ன பண்ணணும், துன்பப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? ஒருவேளை கொஞ்ச காலம் சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா இந்த கொஞ்ச காலங்கள் ஏதாவது அடையாளப்படுது, ஒரு வருஷம், 2 வருஷம், 1 வாரம், 2 வாரமா, அந்த கொஞ்ச காலங்கள் ஏதாவது அடையாளப்படுது நம்முடைய வாழ்க்கை இல்லைங்களா? மரண பரியந்தம் நம்மை தாமே கீழ்படுத்தினாரோ அதே போல நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய மரணம் வரைக்கும் இல்லைங்களா? தேவன் நமக்கு எப்ப மரணத்துக்கு முன்குறிச்சோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த வாழ்க்கையில, இந்த வாழ்க்கை முறையில தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுல என்ன பண்ணணும், உண்மைகளா இருக்கணும். அப்படி போகும்போது வரக்கூடிய துன்பங்கள்ல, சோதனைகள்ல நம்ம கீழ்படுத்துவர்களாக, தாழ்மைகளாக, செழிக்கிறவர்களாக இருக்கணும்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அழிந்து போகக்கூடிய பொண்ணு என்ன பண்ணுதாமா, அக்கினினால சோதிக்கப்படுது இல்லைங்களா? இன்னைக்கு தங்கம் எங்க இருந்து கிடைக்குது, கடையில இருந்து கிடைக்குன்னு சொல்லிடுறாரு. தங்கம் எங்க இருந்து கிடைக்குது, பூமிக்குள்ள இருந்து தான் வெட்டி எடுக்கிறாங்க இல்லைங்களா? பூமிக்குள்ள அழகான ஆழங்கள்ல இல்லைங்களா, சுரங்கங்கள்ல இருந்து வெட்டி எடுக்கப்படுது. வெட்டி எடுக்கப்படும் போது இப்ப நீங்க அணிஞ்சுக்கிற மாதிரி இருக்குமா, அது கலர்ல இருந்து கலகலன்னு
நல்லா பொன்னிறமா இருக்கும் மஞ்சள் கலர்ல, கண்டிப்பா அது இருக்காது இல்லைங்களா? கண்டிப்பா அது அழுக்கு படிச்சு வேற கலர்ல வேற விதமா தான் இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த பொண்ணு என்னவா மாறி இருக்கு இப்போ கைகள்ல காதுகள்ல எப்படி இருக்கு? டிசைன் டிசைனா கையில மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சூஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆக்குறீங்க இல்லையா? அந்த அளவுக்கு டிசைன் டிசைனா இருக்கு அப்படின்னா எப்படி மாறிச்சு அது? ஸோ அது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அக்கினியால என்ன பண்ணணும்? சுட்டு எரிக்கப்படணும். அப்படி சுட்டு எரிக்கப்பட்டாதான் அதுல இருக்கக்கூடிய அழுக்கு என்ன ஆகும்? நீங்கி சுத்தமாகும் முதல்ல இல்லைங்களா? சுத்தமா மாறுறது அச்சில ஊற்றணும். அச்சில ஊற்று வார்த்தாதான் என்ன ஆகும்? இப்ப நம்ம அணிந்திருக்கிறபடிக்கு நகைகளாக ஆபரணங்களாக அது மாறும். சரி, இதெல்லாம் என்ன ஒரு நாளைக்கு அழிஞ்சிடும் இல்லைங்களா? இப்படி இந்த அழிந்து போகிற இந்த பொண்ணை என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கினியால சோதிக்கப்பட்டாதான் சுத்தமா மாற முடியும். அப்படின்னா இப்ப வெளியேறப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ள விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அதுல உண்மையா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? சோதனைகள் பாடுகள் அவசியம். எப்படி அந்த பொண்ணு சுத்தமாகணும் அப்படின்னா அக்கினியால சுத்தரிக்கப்படணுமோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமாக உண்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா பாடுகள், துன்பங்கள், சோதனைகள் அவசியம் சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதன் மூலமாக என்ன வெளிப்படும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோங்கிறத வெளிப்படும் இல்லைங்களா? அப்படி நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது என்ன இருக்கும்னா தேவன் கிட்ட நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? எப்ப கிடைக்கும்னா ஆண்டவரையே இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை நம்ம கிடைக்கும் கூட நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:29, 29-30. பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினிடத்துல விசுவாசிக்கிறது மாத்திரம் உங்களுக்கு அருளப்படலை இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் இந்த விஷயங்கள் எனக்கு கிடைச்சிடும், அற்புதங்கள் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்கு மாத்திரம் உங்களுக்கு அழைப்பு இல்லை. எதுக்கும் அழைப்பு இருக்கு. அவர் நிமித்தமாக பாடுபடுறது என்ன பண்ணிருக்கு? உங்களுக்கு அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? இதே பாடுகள் தான் யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா அப்போஸ்தலர்கிட்ட இருந்திருக்கு இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்றாரு இல்லைங்களா? நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் என்னென்ன பாடுகள் பட்டாரோ நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த பாடல் இப்ப நம்ம கேள்விப்படுறீங்களா? இதெல்லாம் யாருக்கு இருக்காமா? நமக்கு இருக்கு. நம்ம ஜீவன் பெற்றுக்கொள்ளலாம் இடுமான வாசல் வழியாக தான் பிரவேசிக்கணும், நெருக்கமான வழியாக தான் உட்புகுந்து செல்ல வேண்டியதா இருக்கணும். அப்படி போகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் அப்போஸ்தலர்கள் பெற்ற பாடல்கள் நமக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா அவங்க பெற்ற அதே பாடல் இருக்கா இப்ப நமக்கு? அவங்க சரீரமாக அநேக பாடல் போட்டாங்க இல்லைங்களா? ஆதி காலத்துல சபை ஊரெல்லாம் என்ன பண்ணாங்க? நிறைய தீக்கிரை அழைக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? சிறுவில் அழைக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சிலர் தோல்லாம் முகிக்கப்பட்டிருக்காங்க, ரத்த சாட்சியாக வரிச்சிருக்காங்க, கொடூரமான மரணங்கள்லாம் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட பாடல்கள் நமக்கு இருக்கா? இல்ல. இப்ப நமக்கு என்ன பாடல்கள் இருக்கு? இன்னைக்கு நம்ம அநேக பாடல் எங்கதான் வருது அப்படின்னா சிந்தையில இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயங்களோட நம்ம என்ன பண்ணிடுவோம்? எப்படா இந்த வாழ்க்கை முடியும் அப்படிங்கிற கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போயிடுவோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு சாத்தனை என்ன பண்றான்? சிந்தையை தூண்டுறான் இல்லைங்களா? இன்னைக்கு தற்கொலைகள் அதிகமாயிட்டே போகுதுன்னா என்ன காரணம்? சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணிடுறான்? டிப்ரெஷனுக்குள்ள போது வந்து என்ன பண்றான்? அவன் தூண்டி விடலாம்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் சரீர பிரகமாக அநேக பாடல்கள் இல்லைனாலும் இன்னைக்கு அநேக பாடல்கள் எங்க வருது அப்படின்னா சிந்தையில வருதுன்னு சொல்லி பார்க்கறோம் இல்லையா? ஸோ அந்த பாடல்கள் சோதனைகள் கூட நமக்கு எதாவது கொடுக்குது அப்படின்னா ஒரு பயிற்சியை கொடுக்குன்னா அதுல கூட நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு உணர்ச்சியை ஒப்பாக மாறுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார் கூட பார்க்கறோம். அதுல கூட நம்ம உணர்வுகளாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். ஸோ இப்ப இந்த இடத்துல சொன்ன அப்போஸ்தலன் பவுல் அடுத்த என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 2 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமானதை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டுன்னு சொன்ன அதே பவுல் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை என்ன பண்ணிட்டேன்? காத்துக்கொண்டு என்ன சொல்றாரு? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கேன்னு அவரு அஷூரன்ஸ் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிருக்காரு. நீதியின் கிரீடம்னா
பரலோக ராஜ்யம் இல்லைங்களா? மகிமை அழியாமை இதை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம் சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நீதியில நியாயத்துடைய கர்த்தர் நாளிலே அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துல தந்தருவார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லாம அப்போஸ்தலர் மோதிரம் கிடைக்குமானா இல்லை. அவருடைய பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் இந்த இறுக்கமான ஜீவன்ல பிரவேசித்து இறுக்கமான வழியில கடைசி வரைக்கும் என்ன பண்ண போறாரு? இதே நீதியின் இடம் என்ன பண்ண போறாரு? கொடுக்க போறாரு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இவ்வளவு நேரம் 2 வழிகளையும் பார்த்தோம். ஒண்ணு விசாலமான வழி, விசாலமான வாசல் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்னு இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி அப்படின்னு சொல்லி நம்ம 2 விதமான வழிகள் குறித்து பார்த்தோம். அதுல முதல் வழி விசாலமான வழியை குறிக்கிறது ஆதாம், அதனுடைய முடிவு மாறாம். இன்னைக்கு அநேகர் அது வழியாக பிரவேசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் வழியை என்ன பார்த்தோம்னா இடுக்கமான வாசல் அல்லது இடுக்கமான வழி சொல்லி பார்த்தோம். துவக்கி வச்சது நம்மளோட இயேசு கிறிஸ்து தன்னுடைய 1ஆம் வழியில இல்லைங்களா? கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆரம்பிச்சிச்சு. இப்ப நமக்கு முன்னாடி இப்ப எந்த வழிகள் இருக்கு ஓப்பன்ல? இப்ப இந்த 2 வழியுமே ஓப்பன்ல தான் இருக்கு இல்லைங்களா? இடுக்கமான வழியில போனா என்னன்னு பார்த்துட்டோம், இடுக்கமான விசாலமான வழியில என்னன்னு போனா நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? சோ இந்த இடுக்கமான வாசல் எப்ப ஆரம்பிச்சு பார்க்கும்போது 2000 வருஷம் தான் இல்லைங்களா? இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப அவங்களுக்குலாம் என்ன எதுவுமே வாய்ப்பு இல்லையா? இடுக்கமான வாசல் வழியா போனாதான் ஜீவன் இல்லையா? எப்ப ஆரம்பிச்சு நம்ம ஞானஸ்தானத்தை ஆரம்பிச்சு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்மகிட்ட 2000 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஆதாம் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் உங்களை காலப்பகுதி இல்லைங்களா? கிட்டத்தட்ட 4000 வருஷம். அதுல என்ன வழிதான் இருந்துச்சு? ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. எது? விசாலமான வழி. எல்லாருமே மரணத்துக்குள்ளான வழியில தான் பிரவேசிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்ப அங்க இருந்த ஜனங்களுக்கு ஜீவனுக்கு எதுவுமே ஏற்பாடு இல்லையா? சகோதரி பாயிண்ட் வந்துட்டாங்க. இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நியாயப்பிரமாணம் இல்லைங்களா? ஸோ அவங்க தேவன் என்ன கொடுத்திருந்தாரு? நியாயப்பிரமாணம் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு விசேஷ வகுப்பாக விசேஷ ஜனங்களுக்கு எடுத்து என்ன பண்ணியிருந்தாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஒரு கடைபிடிச்சா எங்கனால கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? வாசிக்கலாம் ரோமர் 10:5. ரோமர் 10:5 மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். மோசே மூலமா என்ன பண்ணாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா என்ன கிடைக்க முடியுமா? ஜீவன் கிடைக்கும் இல்லைங்களா? அது அவைகளால என்ன பிரிவானாம்? பிழைப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஆனா அது அவங்க பயன்படுத்தி கொண்டாங்களா அப்படின்னா இல்லை இல்லைங்களா? வாசிக்கலாம் கலாத்தியர் 2:16. கலாத்தியர் 2:16 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளால எந்த மனுஷன் என்ன ஆகலைன்னா நீதிமானாக மாறல. ஏன் மாறல? அவங்களால அதை கடைபிடிக்க முடியல. கடைபிடிச்சது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா? அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லி என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தாங்க, ஆனாலும் அதை அவங்க பயன்படுத்தல. அப்ப மற்றவங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் இல்லையா? கண்டிப்பா நமக்கு. ஸோ அவங்களுக்கான வழிதான் என்னன்னு பார்க்கிறோம். 3ஆவது வழி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அது வந்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதில் கூடி வருவார்கள். கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோமா? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு கூடி வருவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ இந்த கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் அப்படிங்கிறது என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அது 5ஆம் வகுப்போட பார்த்தோம் இல்லைங்களா? அது மிகப்பெரிய பர்வதமாச்சு, சிறியக்கள் பெரிய பர்வதமாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் சொல்லி பார்க்கிறோம். அந்த ராஜ்யத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியம் தான் 3ஆவது வழி. அங்கதான் என்ன கிடைக்க போதாமா? அந்த மற்ற ஜனங்களுக்கான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் ஏசாயா 35:8. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அங்கே பெரும்பாலான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய்
இருந்தாலும் திசையிலிருந்து போவதில்லை. இங்க மூன்றாவது வழியை குறிச்சு பார்க்கிறோம். மூன்றாவது வழி என்ன வழியும் பெரும்பாதையான வழி இல்லைங்களா? சரி, இந்த பெரும்பாதையான வழி குறித்து இப்ப நம்ம ஏசாயா 35:8 வாசிச்சோம் இல்லைங்களா? எங்க இருக்கோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில ராஜ்யத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அந்த வழி பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் என்ன பண்ண மாட்டான், அதுல நடந்து வர மாட்டான். அந்த வழியில் நடக்கிற வழி பேதையா இருந்தா கூட என்ன பண்ண போறது, திசை கெட்டு போவதில்லைன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வழியோட பேர் தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாதையான வழி. நம்ம 3 வழிகள்ல மூன்றாவது வழி பார்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்க்கிறோம், 2 வழிகள் பார்க்கிறோம் இல்லைங்களா? விசாலமான வழி, இடுக்கமான அல்லது நெருக்கமான வழி சொல்லி பார்த்தா அடுத்தது மூன்றாவது தான் இந்த பெரும்பாதையான வழி. இந்த வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இன்னும் ஆரம்பம் ஆகல. ஏன்னா எங்கதான் நடக்குது அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ அங்க யாரெல்லாம் அந்த அரசாட்சியில இருக்க போறாங்க, நம்ம தான் சகோதரிட்டாங்க இல்லைங்களா? ஒருவேளை இந்த வாசல்ல இடுக்கமான வாசல்ல கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் அங்க ஆளுகை செயல்கள் இருப்போம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்க நடக்கக்கூடிய திறக்கப்படக்கூடிய ஒரு வழிதான் நம்ம பார்க்கிறோம். ஆக தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 35:9-10. ஏசாயா 35:9 முதல், அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டர் மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அது நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த சிங்கம் அப்படின்னு வாசிக்கிறீங்களா? சிங்கம் லிட்டரலான சிங்கமா, நம்ம சூழ்நிலை பார்க்குற அந்த சிங்கமா? அங்கே சிங்கம் இருப்பது. சிங்கம் அப்படின்னு அடையாளத்துல பார்க்கணும்னா பைபிள்ல 2 விதமான சிங்கம் பார்க்கலாம். ஒண்ணு யூதராஜ சிங்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இங்க சொல்லப்பட்டிருக்கிற சிங்கம் யார் அப்படின்னா சாத்தான் இல்லைங்களா? யாரை இல்லாம என்று வயது பேசி சுத்திக்கிற கர்ஜிக்கிற சிங்கம் வாசிக்கிறீங்களா? சோ அந்த சிங்கம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. யார் அப்படின்னா சாத்தான். சாத்தான் எங்க இருக்கிறது இல்லையா? இந்த ராஜ்யத்துல இந்த பெரும்பாலான வழியில சாமி போகும்போது இல்லைன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப அந்த சிங்கம் இருக்கு இல்லைங்களா? நம்ம எங்க இருப்போம், இடுக்கமான வழியில போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த வழியில நம்ம அங்க இருந்து வேலை செய்யறதுக்கு யார் இருக்கா? சாத்தா இருக்கா இல்லைங்களா? அதான் வழி ஏறி சுற்றி திரியான்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஆனா அந்த சிங்கம் எங்க இருக்கிற அந்த சிங்கம் அங்க இல்லைன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை, அங்கே காணப்பட மாட்டாது, மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். என்னதான் இருக்குமாமா? சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டும் தான் இருக்கும் இல்லையா? நம்ம 3ஆம் உலகம் பார்த்துருக்கோம் கம்பேரிசன். 2ஆம் உலகத்துல என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் தீமைகள் இருக்கு, ஆனா 3ஆம் உலகம் இருக்குன்னு கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த அந்த ஒரு சூழ்நிலை எங்க இருக்கு அப்படின்னா அது பெரும்பாலான வழியில இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த யாரெல்லாம் இருக்கான வாசிக்கிறோம். ஏசாயா 2:3 திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். திரளான ஜனங்கள் புறப்படுகிறார். திரளான ஜனங்கள் யாரு, எங்க இருந்து புறப்படுறாங்க? திரளான ஜனங்கள் யாரும் அவங்க எங்க இருந்து புறப்படுகிறாங்க? ஆதாமின் வழி வந்தவர்கள். அப்புறம் கிறிஸ்தவர்கள் உலக மக்கள் இப்போ நம்ம கேள்வி கேட்கலையா? ஆதாம்ல இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருந்த ஜனங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்தானத்துலதான் இருக்கணும் வழியே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதற்கு முன்பாக இருந்த ஜனங்கள் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதியவர் பிந்தியவராக வாசிக்கிறோம் இல்லையா? சோ அப்ப அவங்க அந்த ரிவர்ஸ் ஆர்டர் என்ன பண்ண போறாங்க, உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கடைசி உயிர்த்தெழுந்து வர்றது யாராக இருக்க போறாங்க? பிரயோஜனம் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்போது கடைசி யாரும் உயிர்த்தெழுந்து வருவார்? ஆதாம் இல்லைங்களா? ஆதாம் வந்து உயிர்த்தெழுந்து வரலாறு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த பெரும்பாலான
பெரும்பாலான வழி குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு தான் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பர்வதம் அதை பார்த்துட்டோம். கர்த்தருடைய பர்வதங்கிறது தேவனுடைய ராஜ்யம். அங்க வந்து என்ன பண்ணுவாங்களாமா, தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள், அவர் தமது வழிகளை போதிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க என்னதான் இருக்குமாமா, சத்தியத்தை அறிகிற அறிவு மாத்திரம் தான் இருக்கும். சரிங்களா? அங்க துஷ்டம் இருக்கும், சிங்கம் இருப்பதில் சாத்தான் இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க என்னதான் இருக்கும், சத்தியத்தை அறிகிற அறிவு மாத்திரம் தான் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அங்க உலக ஜனங்கள் எல்லோரும் உயிர்த்தெழுந்து வந்து சத்தியத்தை அறிகிற அறிவுகளை என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நிலைக்குள்ளாக வழிநடத்தப்படுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் அப்படியே அவங்க இருப்பாங்க அப்படின்னா இறுதியில சாத்தானால திரும்பவும் சோதிக்கப்பட்டு அதற்கு பின்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பூமியில தொடர்ந்து ஜீவிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இப்ப நீங்க நினைக்கலாம் இல்லைங்களா, ஒரு இப்ப நம்ம அந்த வழியில போயிடலாமே, இப்பயே நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு என்ன வரலாங்க. எதுக்குமான வழியில பேசினால பெரும்பாலான வழியில வந்துடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த அழைப்பு யாருக்கு அப்படின்னா நமக்கு இல்லை. இந்த அழைப்பு யாருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்க இல்லையா, இல்லைங்களா, பேர குறியில் யாரும் அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழுந்து வருவாங்க இல்லையா. அப்ப அவங்களுக்கான ஒரு அழைப்பு தான் சொல்லி பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த அழைப்பு நமக்கு இல்லை. ஒரு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு வழிதறியாத இடத்துல இருக்கிறோம், ஒரு காட்டுல இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப நம்மளோட இருப்பிடத்துக்கு வரணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அந்த ரைட் சைடு, இன்னொன்று லெஃப்ட் சைடு இருக்கு. சரிங்களா? ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த காட்டுல இருந்து வருஷம் வந்துடலாம், அப்படி ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப 2 பக்கம் வழி இருக்கு, நீங்க லெஃப்ட் ரைட் எடுத்துக்கலாம். நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ணுவீங்க? எந்த ஸ்டேஷன் போவீங்க, ரைட் சைடா லெஃப்ட் சைடு போவீங்க? பக்கமா அதான் போவீங்க. இப்ப 2 ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா எந்த எந்த டைரக்ஷன்ல போவீங்க? எந்த ரோடுமே நான் போடல. சகோதர சொன்ன மாதிரி ரோடு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புளித்தரை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காரணம் ரோடான பாதை. சரி, இப்ப நீங்க எந்த யூஸ் பண்ணுவீங்க? புளித்தரை, ஏன்னா சீக்கிரமா போயிடலாம் இல்லைங்களா. இப்ப அடுத்த ஒரு கண்டிஷன், இப்ப நீங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா உங்களுக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, நீங்க ஒரு புளித்தரை இருக்க வழியா போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பாரு. அதை முடிச்சு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். சரி, ஏன்னா ஆட்டோல மீட்டிங் உங்கள்கிட்ட காசு இருக்காது. அடுத்த லெஃப்ட் சைடு போனீங்கன்னா அங்க ஒரு இருப்பாரு, அவர் வந்து 10 லட்சம் ரூபா கொடுப்பாரு. அதை வாங்கி வீட்டுக்கு வந்துடலாம். சொல்லுங்க, நீங்க எந்த ரயில்வே ஸ்டேஷன் போவீங்க? நீங்க ஏன் சொல்லணும், மனசாட்சி பற்றி சொல்லணும். நீங்க 10 ரூபா வாங்கிட்டு போனீங்கன்னா 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு போகணும். வெகுமதி எங்க அதிகமா அதுதான் சூஸ் பண்ணீங்க இல்லைங்களா. ஏன்னா ஒரு நிலைமை தானே, கஷ்டப்பட்டு போயிட்டா எனக்கு என்ன கிடைச்சிடும், 10 லட்சம் ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும் இல்லைங்களா. ஸோ அதுதான் இப்ப நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இப்ப நம்ம வாழ்க்கை கொஞ்ச காலம் அதுல பாடல்களில் நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தோம் அப்படின்னா நிச்சய காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம், சந்தோஷமா இருக்க போறோம். தேவனோடு அவருடைய குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ண போறோம், ராஜ்ய பாரத்துல உடன் சுதந்திரங்களாக இருக்க போறோம்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ரோமர்கள் வாசிக்கலாம். ரோமர் 8:17 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நம்ம நினைக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய பாடல்கள் நம்ம பெருசா தெரியலாம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, இப்ப நீங்க அனுபவிக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலம் பூமியில் இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் என்னவா இருக்கணுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துல அவர் கூட எப்போதும் இருந்து உலக ஜனங்கள் மொத்தத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜ்ய பாரத்துல ராஜாக்களாக ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிங்காசன நிலைமைக்கு அழைப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பாடல்கள்லாம் ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா. இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பாடல்கள் அதை நித்திய காலத்துக்கு கம்பேர் பண்ணனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ இந்த பாடல்கள் மத்தியில நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை பின்பற்றி மரணம் புரிந்து நம்ம கீழ்ப்படுகிற உள்ளவர்களாக இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஜீவன் கிடைக்கும் சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ அந்த வாசல், அந்த வழி என்னன்னு பார்த்தோம், நெருக்கமான வழி, இறுக்கமான வாசல் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஆனா அதுக்கு முன்னாடி பார்க்கறது விசாலமான வழி, அது அநேகர் பிரவேசிக்கக்கூடிய வழி, அது முடிவு மரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய இன்னொரு வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பெரும்பாலான வழி, அதற்கு அழைப்பு நமக்கு இல்லை. ஸோ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறது எந்த வழிக்காக அப்படின்னா
இந்த இறுக்கமான வாசல், நெருக்கமான வழிகளை பிரவேசிக்கக்கூடிய வழி, அதை கண்டுபிடிக்கிற சிலராக இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம அதுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவர் அடிச்சொல்லை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதை என்ன பண்ணணும், வேதத்தின் மூலமாக தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த வேதத்தை கற்றுக்கொள்ள அதன்படி நடக்க தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கொள்ளும் நம்ம பார்க்குறோம். கொஞ்சோடு கேட்டால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இந்த வாய்ப்பை கொடுத்தா தேவனுக்கும் நன்றி தெரிகிறது எடுத்துக்கொள்கிறேன். சொல்லிட்டு நமக்கு எந்த வகையில 10 வருஷமா அது வீட்டுல போயிட்டு இடுக்கமான வழியில நம்ம யார பார்ப்போம்? ஏன் அப்படின்னா அவருதான் இடுக்கமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்த ஒரு பாலத்தோட வச்சுட்டு போயிருக்காரு. அதுதான் நம்ம பின்பற்றி போயிட்டு இருக்கோம். போனா எவ்வளவு கஷ்டம் நமக்கு. 10 லட்சம் சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் மேலான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவரோட நம்ம ஆதரிச்சிருந்தா எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அப்ப 3 வழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப 3 வழிகள் நம்ம எந்த வழியில இருக்கோம், அப்ப நம்ம எந்த வழியில கரெக்டா நடந்தா அவருடைய ராஜ்யத்தை போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். கரெக்டா வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. மீண்டுமாக அனுசவருக்கு நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். தேவஸ்ரீ மற்றும் உங்களுக்கு உணவுல பிடிச்ச ஃபுட்டு என்னவா உங்களுக்கு அதிகமா டேஸ்டியான ஃபுட்டு அப்படின்னா சம்பந்தம் ஒரு கேள்வி கேட்கறது. சாப்பாடு போடுறாங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நினைக்கலாம் இதுவும் தரமான சாப்பாடு தான் சொல்றது. வரும் வாரத்தில் மிகப்பெரிய ஒரு விருது பார்க்க முடிகிறது. நான்வெஜ் இருந்து உங்களுக்கு பார்க்கிறேன். என்னவா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. பைபிள்ல வேதாகமத்துல அதிகமா யூஸ் பண்ணிட்ட ஒரு மீன். ஓகே, எந்த மீன் குறிச்சு நாம சாப்பிட போறோம், ருசி பார்க்க போறோம், டேஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். நான் பாடத்தோட தலைப்பு நான் சொல்லிடுறேன், மீன் வலை. சரிங்களா? இந்த மீன் வலை அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும் காலத்துல அனுசவரம் மூலமா எடுத்துருக்காங்க. அதனால நீங்க ரெடியா வாங்க. டேஸ்டியான மீன் எது, நல்ல மீன் எது, கெட்ட மீன் எது, அந்த மீன்லாம் எங்கேயுமோ வளையப்படாம எல்லாருக்கும் நீங்க ஆராய்ச்சி எடுத்து வாங்க. சரிங்களா? நீங்க சமைச்சு லைட்டா எடுத்து வாங்க. உங்களுக்கு வந்து டேஸ்டான ஃபுட் கொடுப்பாரு. ஓகேங்களா? தேங்க்யூ மிஸ்டர். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு கேட்டு வந்ததற்கு அந்த மனசு சொல்லிட்டு நிறைவு செய்யலாம். இந்த புதுவைக்கு நினைவாக ஜான் மிஸ்டர் அவர்கள் கொஞ்சம் ஜபங்களை சபை சார்பாக ஜெபம் செய்வோம். நீரே கொலையும் சத்தியமும் ஜீவனமாக வந்து எங்களை வரவேற்கும் விஷயத்தோம். நாளை வேலை கத்தாவே, இந்த 4 வேலை கத்தாவே, எத்தனோ வரைக்கும் சென்றிருந்தாலும் இன்றைய மாலை வேலை கத்தாவே, இந்த இடத்துல 3 வரைக்கும் பாதையை கொடுக்கப்பட்டிருந்தாவே, அதன் இடுக்கமான பாதையை சொல்வதற்காகவே எங்களை அழைக்கப்பட்டிருந்தாவே, மனமாக வைத்து உண்மை மூலமாக ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை வாங்கிக் கொண்டு எங்களும் இருக்கக்கூடிய பலவீனமான பாடல்கள் எங்களுக்கும் எடுத்துக் கொண்டிருக்கிறதாவே எங்கள் நீதியை பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் ராஜ்யத்துக்குள்ள ஓட்டத்தை ஓடுவதற்காக இந்த வாரத்துக்கு 1 நாள் சத்தியத்தை கொண்டிருக்கின்றாவே அப்படி நடக்க எங்களோடு இருக்கக்கூடிய பலவீனமான சிந்தனைகள் இருக்கின்றார்கள். அத்தனை இடத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறதாவே ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறியக்கூடியவர்களாக இருந்து எங்களை பெறப்பட்டிருக்கிறது. வழிநடத்துடன் வளரப்பட்டவர்கள் புதிய நன்மைகளை கஷ்டப்படலாம் தேவத்தில் ஒப்புக்கொண்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
Thank you.